இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக, டெல்லி கார் குண்டுவெடிப்பு கொடூரமான தாக்குதல் என மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தீவிரவாத தாக்குதல் என மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே திங்கட்கிழமை மாலை 6 மணி அளவில் ஹூண்டாய் i20 மாடல் கார் வெடித்து சிதறியது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதன்கிழமை பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், அமைச்சரவை கூட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 2 நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கும் எனவும் தேச விரோத செயலை செய்தவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். He has witnessed a heinous terror incident perpetrated by anti-national forces through a car explosion near the Red Fort on the evening of 10th November 2025. The cabinet directs that the investigation into the incident be pursued with the utmost urgency and professionalism so that the perpetrators, their collaborators and their sponsors are identified and brought to justice without delay. தீவிரவாதம் சகித்துக் கொள்ளப்படாது, நாட்டு மக்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் அமைச்சரவை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த கார் குண்டுவெடிப்பின் அதிர்ச்சியூட்டும் புதிய சிசிடிவி காட்சிகள் இதுதான். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்த நிலையில் புதிய சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகியுள்ளது. அதில் செங்கோட்டை தெளிவாக தெரியும் நிலையில் கார் வெடித்து சிதறியது சிவப்பு பலூன் போன்று பதிவாகியுள்ளது. திங்கட்கிழமை மாலை சரியாக 6:50 மணிக்கு குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததும் சிசிடிவி காட்சி மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு தொடர்பான வழக்கை விசாரிக்க தேசிய புலனாய்வு அமைப்பின் கூடுதல் டிஜிபி விஜய் சாக்கரே தலைமையில் 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டையில் கடந்த குடியரசு தினத்தன்று சதிகாரர்கள் குண்டு வைக்க திட்டமிடப்பட்டிருந்தது அம்பலமாகியுள்ளது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் சுமார் 3000 கிலோ வெடிபொருட்கள் பதுக்கியதாக மருத்துவர் முஜாமில் என்பவர் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணை மற்றும் அவரது செல்போன்களை ஆய்வு செய்ததில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் கடந்த ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் மருத்துவர் முஜாமில் கனேவின் செல்போன் சிக்னல் செங்கோட்டை பகுதியில் பலமுறை பதிவானது தெரியவந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் பாதுகாப்பின் தீவிரத்தை கண்காணிக்கவே பலமுறை செங்கோட்டைக்கு அவர் வந்து சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் தனது கூட்டாளியான உமர் நபியுடன் செங்கோட்டை பகுதிக்கு பலமுறை வந்தது அங்கிருந்த பல்வேறு சிசிடிவிகளில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் கடந்த குடியரசு தினத்தன்று நடத்த இருந்த தாக்குதல் கடுமையான பாதுகாப்பு காரணமாக தோல்வியில் முடிந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மேலும் கடந்த தீபாவளியின் போது கூட்டம் நிறைந்த பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக காவல்துறையிடம் மருத்துவர் முஜாமில் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஈகோ ஸ்போர்ட்ஸ் கார் ஹரியானாவில் சிக்கியது. டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் முக்கிய குற்றவாளி என சந்தேகிக்கப்படும் உமர் நபி ராம்லீலா மைதானம் அருகே உள்ள மசூதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அஷாப் அலி சாலையில் உள்ள மசூதியில் உமர் நபி தங்கியதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மசூதியில் இருந்து வெளியேறிய பின்னர் பார்க்கிங் பகுதிக்கு சென்ற உமர் நபி குண்டுவெடிப்பு நடந்த அன்று மதியம் 3:19 மணிக்கு காரை நிறுத்தி நீண்ட நேரம் அங்கிருந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவர் உமர் நபியின் செல்போன் சிக்னல் மூலம் அவர் எங்கெல்லாம் சென்றார் என காவல்துறை விசாரித்து வரும் நிலையில் உமர் நபி பயன்படுத்தியதாக கூறப்படும் சிவப்பு நிற காரை ஃபரிதாபாத் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இதனிடையே ஹரியானாவில் ஃபரிதாபாத்தில் வெடிபொருட்களுடன் முஜாமில் ஷகீல் ஏற்கனவே கைதான நிலையில் அவரது தந்தையும் கைது செய்யப்பட்டார். முஜாமில் ஷகீலின் சகோதரியான மருத்துவர் அஸ்மத் ஷகீலை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். டெல்லியில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் மருத்துவர்கள் செயல்பட்டிருப்பது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் காஷ்மீரில் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத அமைப்பிற்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது தொடர்பாக ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபாலா பல்கலைக்கழக பேராசிரியரும் மருத்துவருமான முஜாமிலை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர் காஷ்மீரின் புல்வாமா பகுதியைச் சேர்ந்தவர். ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியில் தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டியதாகவும் முஜாமில் வாக்குமூலம் அளித்துள்ளார். முஜாமில் அளித்த
தகவலின் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஷஹரன்பூரில் மருத்துவர் ஆதில் அகமதுவும் கைது செய்யப்பட்டார். காஷ்மீரின் குல்காம் பகுதியைச் சேர்ந்த ஆதில் அகமதுவும் அல்ஃபாலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்தார். அல்ஃபாலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த மற்றொரு மருத்துவரான உமர் நபி தான் செங்கோட்டை பகுதியில் வெடித்து சிதறிய காரில் இருந்ததையும் காவல்துறை உறுதி செய்துள்ளது. இதேபோன்று முஜாமில் அளித்த தகவலின் அடிப்படையில் லக்னோவை சேர்ந்த பெண் மருத்துவர் ஷாஹின் சயீத் கைதானார். இந்த வழக்கில் ஹைதராபாத்தை சேர்ந்த மருத்துவர் அகமது முஹிதீன் சயீத் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் சீனாவில் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு ஹைதராபாத்தில் உள்ள ராஜேந்திர நகரில் ஷவர்மா கடை நடத்தி வருகிறார். புல்வாமாவை சேர்ந்த மற்றொரு மருத்துவரான சஜத் மாலிக்கையும் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். உமர் நபி குறித்த தகவல்களை திரட்டுவதற்காக அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டாரா அல்லது கார் குண்டுவெடிப்பு வழக்கில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டாரா என்ற விவரம் வெளியாகவில்லை. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபாலா மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஒருவர் தலைமறைவாகி இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரை சேர்ந்த மருத்துவர் நிசார் உல் ஹசான் ஸ்ரீநகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வந்தார். தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த புகாரில் காஷ்மீர் அரசால் கடந்த 2023ஆம் ஆண்டு பணி நீக்கம் செய்யப்பட்டார். அதன்பின் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் உள்ள அல்ஃபாலா மருத்துவக் கல்லூரியில் பணியில் சேர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு உதவி பேராசிரியர் நிசார் உல் ஹசன் அங்கிருந்து தப்பி ஓடியதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் அல்ஃபாலா மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்ட நிலையில் அதே பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மற்றொரு மருத்துவர் மாயமானது பல்வேறு ஊகங்களை எழுப்பியுள்ளது. இதனிடையே டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்போம் என்று அல்ஃபாலா பல்கலைக்கழகம் உறுதியளித்துள்ளது. பூட்டானிலிருந்து நாடு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி டெல்லி கார் குண்டுவெடிப்பில் படுகாயமடைந்தோரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த திங்கட்கிழமை மாலை கார் குண்டு வெடித்ததில் சுமார் 25 பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுவிட்டு நாடு திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி விமான நிலையத்திலிருந்து நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதல் கூறிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உடல்நலம் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்பான புகைப்படங்களை தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருப்பவர்கள் நிச்சயம் சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகள் நாளை வெளியாகின்றன. நாடை எதிர்பார்க்கும் பீகார் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவு நாளை வெளியாகிறது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் இரு கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகளை உள்ளடக்கிய மகா கத்பந்தன் கூட்டணிக்கு இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் தனித்து களம் கண்டது. இரு கட்ட தேர்தலில் 66.91% வாக்குகள் பதிவாகி சாதனை படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நாளை காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது. முதலில் தபால் வாக்குகளும் அதன் பின்னர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட உள்ளன. நாளை பகல் 12 மணிக்குள் பீகார் மாநிலத்தில் புதிய ஆட்சி அமைப்பது யார் என்பது தெரிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தமுள்ள 243 சட்டமன்ற தொகுதிகளில் ஆட்சியை பிடிக்க 122 இடங்கள் தேவைப்படும் சூழலில் தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான கருத்து கணிப்பு முடிவில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை தக்கவைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. பீகார் தேர்தலில் ஆண்களை விட அதிக அளவில் பெண்கள் வாக்களித்திருப்பது தெரியவந்துள்ளது. பாஜக தேர்தல் பிரச்சாரம் எடுபட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதில் நடந்து முடிந்த தேர்தலில் வரலாற்றிலேயே ஆண்களை விட பெண்கள் அதிக அளவில் வாக்களித்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த தேர்தலில் ஆண்கள் 62.8%, பெண்கள் 71.6% வாக்களித்துள்ளனர். பெண்கள் அதிக அளவில் வாக்களித்ததற்கு இரு முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றன. ஒன்று பொருளாதார நிதி உதவி, மற்றொன்று பெண்களுக்கு அதிகாரமளித்தல் ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் பெண்களுக்கு 30,000 ரூபாய் கொடுப்போம் என மகா கத்பந்தன் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வாக்களித்திருந்தார்.
இதேபோன்று தேசிய ஜனநாயக கூட்டணியும் பெண்களுக்கென்று பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டது. குறிப்பாக தொழில் தொடங்கும் 75 லட்சம் மகளிருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரையின் போது மகா கத்பந்தன் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு பெண்கள் வீட்டுக்குள் முடங்கும் நிலை ஏற்படும் என கருத்துக்கள் எடுத்து வைக்கப்பட்டன. பாஜகவினரின் பரப்புரை எடுபட்டதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பீகாரில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் 2 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்ஜேடி தலைவரும் மகாகத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் பாஜகவின் ஏமாற்று வேலைகள் இம்முறை பலிக்காது என்றார். தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மீது அழுத்தம் கொடுக்கவும் ஒரு உளவியல் தாக்கத்தை உருவாக்கவும் இந்த கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். हो रहे हैं महागठबंधन भारी मैसिव विक्ट्री जो है महागठबंधन की इस बार होने जा रही है. தமக்கு கிடைக்கும் தகவல்களின்படி பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பதற்றமாகவும் அச்சத்தோடும் இருப்பதாகவும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். யுபிஎஸ்சி தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்கள் அசத்தியுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பயிற்சி மையத்திலிருந்து யுபிஎஸ்சி முதன்மை தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றோர் எண்ணிக்கை கடந்த முறையை விட உயர்ந்திருப்பதாக அந்த மையத்தின் முதல்வர் சரவணன் தெரிவித்துள்ளார். 979 காலி பணியிடங்களை கொண்ட IAS, IPS உள்ளிட்ட குடிமை பணியிடங்களுக்கான நாடு முழுவதும் 2736 பேர் இறுதிக்கட்டமான நேர்காணலுக்கு தகுதி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து பிரதான தேர்வை எழுதிய 657 பேரில் அரசு பயிற்சி மையத்தில் படித்த 87 பேர் உட்பட 155 பேர் நேர்காணலுக்கு தேர்வாகியுள்ளனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பயிற்சி மையத்தில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் அளிக்கப்படுகின்றன. IAS பயிற்சி மையத்துக்கு நம்ம ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அதில் செலக்ட் பண்ணி நம்ம 1000 பேருக்கு மாதம் 7500 ரூபா 10 மாதத்துக்கு கொடுக்குறோம். பயிற்சிக்கு மெயின் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா 25000 கொடுக்குறாங்க. இன்டர்வியூ போகிறவங்களுக்கு 50000 கொடுக்குறாங்க. ஸோ இது முக்கியமான முன்னெடுப்பு. அதே மாதிரி கவர்மெண்ட் பிரீமியர் இன்ஸ்டியூஷன் இப்போ IIT, IIMலாம் எப்படி இருக்கு அந்த தரத்துக்கு கவர்மெண்ட் இங்கே ஃபுட் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், அகாமடேஷன் இருக்கட்டும், நீங்கள் ஸ்டூடெண்ட் பேசுனீங்கன்னா தெரியும், நிறைய விதமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 4500 ரூபா ஃபுட்டுக்கு மட்டுமே மந்த்லி செலவு பண்ணுறாங்க. கோச்சிங்க்கு தனி. கடந்த முறை அரசு பயிற்சி மையத்தை சேர்ந்த 48 மாணவர்கள் யுபிஎஸ்சி முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 87 உயர்ந்துள்ளது. குடிமை பணிக்கான முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 50000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குடிமை பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெறுபவர்களின் எண்ணிக்கையை உயர்த்திட ஊக்கத்தொகை திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல்நிலை தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு 10 மாதங்களுக்கு மாதந்தோறும் 7500 ரூபாய் வழங்கப்பட்டது. முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 659 மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு பயிற்சி அளிக்க ஏதுவாக 25000 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக 50000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அறிவித்துள்ளது. இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு யுபிஎஸ்சி குடிமை பணிகள் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக வரும் 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சுமார் 5 கோடி வாக்காளர்களுக்கு இதுவரை SIR படிவங்கள் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பீகாரை தொடர்ந்து 2ஆம் கட்டமாக SIR என்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய பணிகள் வரக்கூடிய 4ஆம் தேதி நிறைவடைய உள்ளன. இந்நிலையில் இதுவரை விநியோகிக்கப்பட்டக்கூடிய SIR படிவ விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி 78.09% வாக்காளர்களுக்கு SIR படிவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சுமார் 6,41,00,000 வாக்காளர்கள் உள்ள தமிழ்நாட்டில் சுமார் 5 கோடி பேருக்கு படிவம் வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 7.5 கோடி வாக்காளர்கள் உள்ள மேற்கு வங்கத்தில் சுமார் 88% பேருக்கு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. தென்காசியில் இடி மின்னலுடன் கொட்டித் தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வந்தது. இந்நிலையில் சுரண்டை, அச்சன்புதூர், குத்துக்கல் வலசை, வாசுதேவநல்லூர், செங்கோட்டை, குற்றாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கியது. அதேபோல தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. செய்துங்க நல்லூரில் வாரச்சந்தை நடந்து வந்த நிலையில் திடீரென பெய்த மழையால் வியாபாரிகள் கவலையடைந்தனர். கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் சுமார் 20 நிமிடங்கள் மழை பெய்தது. இனாமணியாச்சி, பாண்டவர்மங்கலம், திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி, நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது.
இதனிடையே திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டித் தீர்த்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இதனால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். திருநெல்வேலி ராமையன்பட்டியில் மின்னல் பாய்ந்ததில் பனைமரம் தீப்பற்றி எரிந்தது. டெல்டா மாவட்டங்களில் நவம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் நவம்பர் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும். நவம்பர் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். நவம்பர் 17ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சியிலும், நவம்பர் 18ஆம் தேதி புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேதாரண்யம் தொகுதியில் வென்றே தீர வேண்டும் என திமுக தலைவர் நிர்வாகிகளிடம் வலியுறுத்தியுள்ளார். கடந்த முறை தோற்ற வேதாரண்யம் தொகுதியை வரக்கூடிய சட்டப்பேரவைத் தேர்தலில் வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டிப்புடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உடன்பிறப்பே வா என்ற பெயரில் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் ஆகிய தொகுதிகளின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கடந்த முறை தோல்வியுற்ற வேதாரண்யம் தொகுதியை இந்த முறை வென்றே தீர வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் அவர் கண்டிப்புடன் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்லாவரம் தொகுதியில் உட்கட்சி பூசல் என்ற சலசலப்பே இருக்கக்கூடாது என்றும், புதுக்கோட்டை தொகுதியில் கடந்த முறை வென்றதை விட கூடுதல் வாக்களை பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்யும் இலங்கை அரசின் மனிதாபிமானமற்ற செயலை முடிவுக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான எக்ஸ் பக்க பதிவில், தமிழக மீனவர்கள் ஆழ்கடலில் சுதந்திரமாக மீன்பிடிக்கக்கூடிய சூழ்நிலை எப்போது வருமோ என்று ஏங்கிக் கொண்டிருப்பதாகவும், உயிர் உடைமைக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருவது இனியும் ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை தமிழக அரசு வழங்கவும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஒன் செயலியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு ₹1 சலுகை டிக்கெட் திட்டம் இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் பொது போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் மாநகர பேருந்து, மெட்ரோ ரயில், புறநகர் ரயில்களில் பயன்படுத்தும் டிஜிட்டல் செயலியான சென்னை ஒன் செயலியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி தொடங்கி வைத்தார். சென்னை ஒன் செயலி மூலம் ஆட்டோ, வாடகை கார்களையும் முன்பதிவு செய்து பயன்படுத்தலாம். அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் இதுவரை சென்னை ஒன் செயலியை 5.5 லட்சம் பேர் பதிவிறக்கம் செய்துள்ள நிலையில் சுமார் 8 லட்சம் டிக்கெட்டுகள் வாங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொது போக்குவரத்து மற்றும் பணமில்லா பரிவர்த்தனையை ஊக்குவிக்கும் வகையில் சென்னை ஒன் செயலியை பயன்படுத்துவோருக்கு ஒரு முறை பயன்படுத்தும் வகையில் கட்டண சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை ஒன் செயலி மூலம் ₹1 கட்டணத்தில் பேருந்து அல்லது மெட்ரோ ரயில் அல்லது புறநகர் ரயில்களில் ஒரே ஒரு டிக்கெட்டை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சலுகையை ஒருமுறை பயன்படுத்தி பயணித்த பிறகு தொடர்ந்து வரும் பயணங்களுக்கு வழக்கமான கட்டணங்களை செலுத்த வேண்டும் என சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணைய உறுப்பினர் செயலர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த 6 பேரிடம் 9 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேக தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். 110க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி இந்த வழக்கை மத்திய அரசின் சிபிஐ விசாரித்து வருகிறது. விஜய் பரப்புரை மேற்கொண்ட வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள், வியாபாரிகள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்களுக்கு சம்மன் அனுப்பி சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூட்டத்தில் பங்கேற்று காயமடைந்த 5 பேரிடம் செவ்வாய்க்கிழமை விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 6 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. கூட்ட நெரிசலில் காயமடைந்த மேலும் பலருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். மாநிலங்களுக்கு இடையேயான ஆம்னி பேருந்து சேவையை உடனடியாக தொடங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிற்கு சென்ற 30க்கும் அதிகமான ஆம்னி பேருந்துகளுக்கு கேரள அரசு ₹70 லட்சம் மேல் அபராதம் விதித்தது. இதேபோன்று கர்நாடக அரசும் தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளுக்கு ₹1,15 லட்சம் வரை அபராதம் விதித்தது. மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட ஆல் இந்தியா டூரிஸ்ட் பெர்மிட் படி தமிழ்நாடு அரசு பிற மாநில பதிவெண் பேருந்து
பேருந்துகளுக்கு சாலை வரி விதித்து வருகிறபடியே தாங்களும் வரி வசூலிப்பதாக கேரளா மற்றும் கர்நாடக அரசுகள் தெரிவித்துள்ளன. இதனால் ஒவ்வொரு காலாண்டுக்கும் ஒரு பேருந்துக்கு 4.5 லட்சம் ரூபாய் வரி செலுத்தும் நிலை உள்ளதால் திங்கட்கிழமை முதல் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி மாநிலங்களுக்கு இடையே ஆம்னி பேருந்துகளை அதன் உரிமையாளர்கள் இயக்கவில்லை. சுமார் 600 பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் உரிமையாளர்களுக்கு நாள்தோறும் 2 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. சபரிமலை சீசன் தொடங்கவிருக்கும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் இதில் தலையிட்டு அண்டை மாநிலங்களுக்கு பேருந்துகளை இயக்க உதவ வேண்டும் என அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுமூக தீர்வு எட்டும் வரை வெளிமாநிலங்களுக்கான 600 பேருந்துகள் இயக்கப்படாது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். இப்படி மர அறுவை மில்லில் கூலி வேலை பார்க்கக்கூடிய இந்த இளைஞர் தான் தற்போது மருத்துவம் படிக்க தேர்வாகி சாதனை படைத்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள மேற்பனைக்காடு கிராமத்தை சேர்ந்தவர் 23 வயது இளைஞர் விக்னேஸ்வரன். தான் படித்த அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதல் மாணவனாக வென்ற அவருக்கு மருத்துவராவது கனவு. ஆனால் போதிய வசதி இல்லாத சாதாரண குடும்ப பின்னணியை கொண்டவர் BSc கணிதம் படித்ததுடன் பகுதி நேரமாக மர அறுவை மில்லில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் தனியார் இலவச நீட் பயிற்சி மையத்தில் சேர்ந்தவர் நீட் தேர்வில் 427 மதிப்பெண்கள் எடுத்து 7.5% உள் இடஒதுக்கீட்டில் திருச்சி தனியார் மருத்துவக் கல்லூரியில் இடத்தை உறுதி செய்து சாதனை படைத்துள்ளார். கடைசி முயற்சியில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 7.5 இடஒதுக்கீட்டில் அரசு சார்பாக எனக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணணும். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க நம்ம ஆசைப்பட்டுட்டோன்னா விடக்கூடாது. கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லைனாலும் நம்மளுக்கு வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஜெயிக்கிற வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கணும். சாதாரண டீ கடைக்காரரின் மகன் மருத்துவ கனவை எட்டி பிடித்திருப்பது பலருக்கும் உத்வேகம் அளிக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. வீட்டின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்து குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் சின்னக்கண்ணுபுரத்தில் வீட்டின் மேற்பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் 11 மாத பெண் குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செல்வ விநாயகபுரத்தைச் சேர்ந்த சிவரஞ்சனி என்பவரின் 1 மாத குழந்தைக்கு அவரது தந்தை ஜெகன் வீட்டில் பெயர் சூட்டு விழா நடைபெற்றது. இதில் ஜெகன் வீட்டின் எதிரே வசித்து வரும் ராதா மகேஸ்வரி தனது 13 வயது மகன் மற்றும் 11 மாத பெண் குழந்தையுடன் கலந்து கொண்டார். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் ஜெகன் வீட்டின் மேற்பூச்சு பெயர்ந்து ராதா மகேஸ்வரி மற்றும் 11 மாத பெண் குழந்தையின் தலையில் விழுந்தது. இதில் 11 மாத பெண் குழந்தை நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். தலையில் படுகாயமடைந்த ராதா மகேஸ்வரி தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் பெயர் சூட்டு விழாவில் பங்கேற்ற 10 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சிப்காட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி கருக்கா வினோத்திற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகை முன்பு அடுத்தடுத்து 2 பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டன. பல CCTV காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் சிறையில் இருந்து வெளியே வந்த பிரபல ரவுடியான கருக்கா வினோத்தை கைது செய்தனர். இந்த வழக்கு தேசிய புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்ட நிலையில் பூந்தமல்லியில் உள்ள NIA நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. அதில் கருக்கா வினோத்தின் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். அபராதத்தை கட்ட தவறினால் மேலும் 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் மேல்பூணிவாக்குப்பம் பகுதியில் தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிய அதிர்ச்சி காட்சிதான் இது. மேல்பூவானிக்குப்பம் பகுதியில் இருந்து காடாம்புரியூருக்கு முந்திரி கொட்டை உடைக்கும் நிறுவனத்திற்கு வேலைக்காக பெண்கள் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வடலூரில் இருந்து பெருமாள் ஏரிக்கரை வழியாக பரங்கிப்பேட்டைக்கு பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று சென்றது. இந்நிலையில் மேல்பூணிவாக்குப்பம் பகுதியில் பெருமாள் ஏரிக்கரையில் தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதின. இந்த விபத்தில் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் அவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே காயமடைந்தவர்களை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் நேரில் சென்று சந்தித்து ஆறுதல் கூறினார். நாய் கடித்து 3 மாதங்களாக சிகிச்சை பெறாமல் அலட்சியமாக இருந்த இளைஞர் ராபிஸ் பாதித்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள சிதம்பரபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். இவருக்கு வயது 31. கொத்தனாரான இவர் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு காவல் கிணறு பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கட்டடப் பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வீட்டில் இருந்த வளர்ப்பு நாய் அவரை கடித்தது. ஆனால் நாய் கடித்ததை பெரிதாக எடுத்துக் கொள்ளாத அவர் சிகிச்சையும் பெறாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு திடீரென உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டதால் தனியார் மருத்துவமனைகளில்
இடங்களில் பரிசோதனை செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து இறுதியாக ஆசாரிப்பள்ளத்தில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தார். அப்போது அவர் ராபிஸ் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்து சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். வளர்ப்பு நாய் கடித்ததால் ராபிஸ் நோய் தாக்குதலுக்கு ஆளான இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி மற்றும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 8ஆம் வகுப்பு மாணவனை ஏமாற்றி ஜிபே மூலம் 45,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நிகழ்ந்துள்ளது. ஆசிரியர் நகரில் இளம்பெண் ஒருவர் தனது சகோதரர்களுடன் வசித்து வருகிறார். இவர் தையல் தொழில் செய்து அதில் கிடைக்கும் வருவாய் மூலம் பிழைப்பு நடத்துகிறார். இவரது செல்போனை 13 வயது சகோதரர் அவ்வப்போது பயன்படுத்தி வருவது வழக்கம். திங்கட்கிழமையன்று இவரது செல்போனிற்கு வாட்ஸ்அப் மூலம் வந்த தகவலில் $70,000 மதிப்புள்ள பரிசுப் பொருள் விழுந்துள்ளதாகவும் முன்பணம் அனுப்பினால் அது கிடைக்கும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதை உண்மை என நம்பிய சிறுவன் முதற்கட்டமாக 5,000 ரூபாயை ஜிபே மூலம் அனுப்பியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அந்த நபர்கள் மீண்டும் தமிழில் மெசேஜ் அனுப்பி 15,000, 25,000 ரூபாயை முறையே மோசடியாக அரங்கேற்றியுள்ளனர். 1,60,000 ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என கூறி மீண்டும் பணம் பறிக்க முயன்றபோது தன்னிடம் பணம் இல்லை என சிறுவன் கூறியுள்ளார். பின்னர் சம்பந்தப்பட்ட வாட்ஸ்அப் எண்ணிற்கு போன் செய்தபோது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் சிறுவன் மூடி மறைத்த நிலையில் அவரது சகோதரி செல்போனை வாங்கி பார்த்தபோது 45,000 ரூபாய் அனுப்பியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்க உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். ராஜபாளையம் அருகே இரட்டை கொலை வழக்கில் கைதான நபர் கைதாக முன்பாக தனக்கு எதுவுமே தெரியாதது போல் மக்களோடு மக்களாக காவல்துறையிடம் பேசிக் கொண்டிருந்த காட்சிகளே இவை. விருதுநகர் மாவட்டம் தேவதானம் கிராமத்தில் உள்ள கோவிலில் கொள்ளை முயற்சியை தடுக்க முயற்சித்த இரவு நேர காவலாளிகள் 2 வெட்டி கொலை செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த நாகராஜன் என்கிற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். பிறகு கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற சென்ற போது அறிவாளால் உதவி ஆய்வாளரை வெட்டிவிட்டு நாகராஜ் தப்ப முயற்சித்ததாகவும் அதனால் காவல்துறையினர் அவரை வலது காலில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்ததாகவும் கூறப்படுகிறது. அதில் காயமடைந்த நாகராஜ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் முன்னதாக கோவிலில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது நாகராஜ் எந்தவிதமான பதற்றமும் இல்லாமல் மக்களுடன் மக்களாக நின்று உரையாடி அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த இரட்டை கொலை சம்பவத்தில் மேலும் சிலரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மலேசியா கார் பந்தயத்திற்காக நடிகர் அஜித் ஸ்பெயினில் பயிற்சி மேற்கொண்டார். மலேசியாவில் டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் கார் பந்தயத்திற்கான பயிற்சியில் நடிகர் அஜித் குமார் ஈடுபட்ட காட்சிகளை இவை. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் அஜித் குமார் குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு கார் ரேஸில் முழு கவனம் செலுத்தி வருகிறார். அஜித் குமார் ரேசிங் என்று சொந்த கார் பந்தய நிறுவனத்தை உருவாக்கியவர் துபாய், பெல்ஜியம், ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகளையும் வென்றார். இந்நிலையில் மலேசியாவில் டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் ஆசிய லீமன்ஸ் தொடரில் அஜித் குமாருடன் இணைந்து பிரபல கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயன் கலந்து கொள்ளவிருக்கிறார். இந்த தொடரில் அஜித் குமார் LMP3 எனும் ரேசிங் அணி பயன்படுத்தும் ரேஸ் காரை ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் நரேன் கார்த்திகேயனுடன் இணைந்து அஜித் குமார் அறிமுகம் செய்தார். பின்னர் இருவரும் பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அஜித்தின் கார் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் நிறுவனம் கைகோர்த்துள்ளது. அதன்படி ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கேம்பா எனர்ஜி அஜித் அணியுடன் இணைந்து செயல்படும். உலகக்கோப்பை செஸ் தொடரில் இந்திய வீரர் பிரக்ஞானந்தா, ரஷ்ய வீரர் டேனியல் டுபோவ் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. கோவாவில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் இந்தியாவின் முன்னணி வீரரும் உலக சாம்பியனுமான குகேஷ், திவ்யா தேஷ்முக், அரவிந்த் சிதம்பரம் உள்ளிட்டோர் வெளியேறிவிட்டனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற 4வது சுற்று முதல் ஆட்டத்தில் பிரக்ஞானந்தா டுபோவ் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. நேற்று நடைபெற்ற 2வது சுற்று ஆட்டமும் டிராவில் முடிவடைந்தது. 4வது சுற்றில் 5 இந்திய வீரர்கள் விளையாடியதில் பிரணவ், கார்த்திக் ஆகியோர் தோல்வியடைந்து வெளியேறிவிட்டனர். அர்ஜுன், எரிகைசி, ஹரிகிருஷ்ணா ஆகியோர் டிரா செய்துள்ளனர். டிரா செய்த 3 வீரர்களுக்கும் இன்று டை பிரேக்கர் போட்டி நடைபெறுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 92,800 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் தங்கம் 11,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியை பொறுத்தவரை கிராமுக்கு 3 ரூபாய் அதிகரித்து 173 ரூபாய்க்கும், பார் வெள்ளி 1,73,000 ரூபாய்க்கும் விற்பனையானது.
இதனிடையே இந்திய பங்குச்சந்தைகள் புதன்கிழமை ஏற்றத்துடன் நிறைவடைந்தன. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 595 புள்ளிகள் உயர்ந்து 84,466 புள்ளிகளுடனும், தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 180 புள்ளிகள் அதிகரித்து 25,875 புள்ளிகளுடனும் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இந்நிலையில் ஜிஎஸ்டி குறைப்பு எதிரொலியாக சில்லறை பணவீக்கம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 0.25% குறைந்துள்ளது. இந்திய நுகர்வோர் விலை குறியீடு தரவுகளின்படி உணவுப் பொருட்களின் பணவீக்கம் கடந்த ஆண்டின் அக்டோபர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 5.02% குறைந்துள்ளது. ஜிஎஸ்டி குறைப்பு காரணமாக சில்லறை பணவீக்கம் 2015ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை இல்லாத அளவாக 0.25% குறைந்துள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு உதவிடும் வகையில் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க அரசு ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் கூடுதலாக 50% வரி விதித்து வருகிறது. இதனால் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை நடத்தி வரும் இந்திய ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த நிதி ஆண்டு முதல் 6 நிதி ஆண்டுகளுக்கு செயல்படுத்தும் வகையில் 25,060 கோடி ரூபாய் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஜவுளி, தோல், ரத்தினங்கள் மற்றும் நகைகள், பொறியியல் பொருட்கள் மற்றும் கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூர், ராணிப்பேட்டை நிறுவனங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்பப்படுகிறது. ஏற்றுமதியாளர்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் மேலும் 20,000 கோடி ரூபாய் வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வரும் 19ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் அடுத்து தமிழ்நாட்டை குறிவைத்து பாஜக தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற முழக்கத்துடன் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய 19ஆம் தேதி தமிழ்நாடு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவையில் நடைபெறக்கூடிய வேளாண் கூட்டமைப்பு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக ஒருநாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு வரவுள்ளதாக தெரிகிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழ்நாடு வருகை கவனம் பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தை தூற்றுவதே முழுநேர வேலை என்றாகிவிட்டதாக திமுகவை தாவேக தலைவர் விஜய் மறைமுகமாக சாடியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை அவசர கதியில் தொடங்கியுள்ளதாகவும், எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா எனவும் வினவியுள்ளார். அவதூறு ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ள அவர், மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற தாவேக போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முனகத்தானே செய்யும் என தெரிவித்துள்ளார். அவர்கள் மீது வைக்கின்ற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கி இருப்பதாகவும், அதைக் கண்டு அக்கட்சியின் தலைவர் எந்த கொம்பனாலும் தங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என கூறியிருப்பது அதிகார மயக்க முழக்கம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றிக் கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டி அதனை அவதூறு திருவிழாவாக மாற்றிவிட்டனர் என்றும் விஜய் விமர்சித்துள்ளார். செவ்வாயன்று நடந்த சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரை விமர்சிக்க வேண்டுமோ அவர்களை விமர்சிப்பதை விட தாவேகவை திட்ட வைத்து அகமகிழ்ந்ததாகவும் கூறியுள்ளார். எல்லா வகையிலும் கபட நாடகமாடும் ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவோம் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். தனக்கு மாம்பழம் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த அக்கரையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ஆலோசனை கூறினார். அப்போது பேசிய அன்புமணி, ஏ படிவம், பி படிவம் கையொப்பமிடக்கூடிய அதிகாரம் தன்னிடம்தான் இருப்பதாக கூறினார். தேர்தல் ஆணையம் நமக்கு மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கிட்டாங்க. அது ஒன்றுமே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேர்தல் ஆணையம் என்னுடைய கையெழுத்து தான் ஏ ஃபார்ம், பி ஃபார்ம் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் யாரும் மாற்ற முடியாது. தினம் ஐயா பேரை அங்கே இருக்கவங்க கெடுத்துட்டு இருக்கிறாங்க. அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முன்னதாக பேசிய பாமக வழக்கறிஞர் பாலு, ஜி.கே. மணியும் அருளும் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் பாமக பிரச்சனை முடிவுக்கு வரும் என்றார். நீண்ட காலமாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர், இன்றைக்கும் கட்சியின் கௌரவ தலைவராக இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், உங்களெல்லாம் நாங்கள் கட்சி விட்டு போங்கன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் ஒரு வேண்டுகோள், அருள் பக்கத்திலே தான் உட்கார்ந்துருந்தார். நீங்க சொல்றதை அப்படியே அவர் கேட்பார். அவரையும் அழைச்சிட்டு போய் 2 பேரும் நாளைக்கு ரிசைன் பண்ணுங்க. இந்த கட்சி பிரச்சனை நாளையோட முடிஞ்சிடும். இந்நிலையில் பாமக வழக்கறிஞர் பாலுவுக்கு அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் அருள் பதில் அளித்துள்ளார். என்ன ராஜினாமா செய்ய சொல்றது எந்த அருகதையும் இல்லை. பாலு மாதிரி சில தீய சக்திகள் அண்ணன் அன்புமணி அவர்கள் விட்டு விலகிட்டாவே அண்ணன் ரொம்ப நல்லா இருப்பார். பாலு வழக்கறிஞர் வேலையை மட்டும் பார்த்தால் பாமக பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்றும் அருள் கூறினார். கடந்த ஆண்டு வாழ்க்கையை விஜய் வந்து நீங்கள் திட்டிய பிறகு, விமர்சனம் செய்த பிறகு
நான் திட்டுனேன்னு யார் சொன்ன? விமர்சனம் கேள்வி கேட்டால் அது விமர்சனம் இல்லை. அதுக்கப்புறமா வாழ்த்துனாப்ல இந்த வாட்டி மறந்து. தனக்கு தாவேக தலைவர் விஜய் பிறந்தநாள் வாழ்த்து கூறாதது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. சென்னை எழும்பூரில் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது இருவரும் சந்தித்த போது கலகலப்பாக பேசிக் கொண்டது கவனம் பெற்றது. இதனிடையே செய்தியாளரிடம் பேசிய சீமான், எஸ்ஐஆர் என்பது வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் அல்ல, சீரழிவு என்று விமர்சித்தார். இப்போ நீங்கள் இறந்தவர்கள் அந்த வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கணும். அதான் டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தூக்க வேண்டியது என்ன? நேத்தான் கண்டுபிடிச்சியா? ஒருத்தர் 2 வாக்குரிமை வச்சிருக்கான், செத்தவன்லாம் ஓட்டு போட்டிருக்கான், நேத்தான் கண்டுபிடிச்சியா? உன் சேட்டைக்கு ஒரு அளவு இல்லை. அன்னைக்கு தம்பி வாக்காளர் ஆட்சியாளர்னை தீர்மானிச்சான், இன்னைக்கு ஆட்சியில் இருக்கவன் வாக்காளரை தீர்மானிக்கிறான் யார் எனக்கு ஓட்டு போடணும்னு. தான் விஜயை விமர்சிக்கவில்லை, ஏதாவது ஒரு பக்கம் நிற்க வேண்டும் என்றும் தான் அறிவுறுத்தியதாகவும் சீமான் தெரிவித்தார். திருமணத்திற்கு முன்பு பரஸ்பரம் சம்மதத்துடன் உறவு வைத்துக் கொண்டவர்கள் அதற்கு பிறகு திருமணம் செய்யாமல் ஏமாற்றியதாக குற்றவியல் வழக்கு தொடர முடியாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மீதான குற்றவியல் வழக்கை ரத்து செய்ய கோரிய மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது உணர்ச்சி ரீதியான தகராறுகளை தீர்ப்பதற்கு குற்றவியல் வழக்கை பயன்படுத்துவது சட்டத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு சமம் என்று நீதிபதி கூறினார். ஆண் மற்றும் பெண் பரஸ்பரம் சம்மதத்துடன் திருமணத்திற்கு முன்பு உறவு வைத்துவிட்டு உறவு முறிந்த பிறகு தகராறு எழுந்தால் குற்றவியல் வழக்கு தொடுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் உத்தரவிட்டு இருப்பதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். தற்போது திருமணத்திற்கு முந்தைய நெருக்கம் சாதாரணமாகிவிட்டதாக கூறிய நீதிபதி, இருவருக்கும் இடையிலான உறவு எதன் அடிப்படையில் அமைந்தது என்பது அவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்று குறிப்பிட்டுள்ளார். எனவே இதுபோன்ற விஷயங்களில் நீதிமன்றம் உறுதியான முடிவுக்கு வருவது சாத்தியமில்லை என்று கூறிய நீதிபதி, இளைஞர் மீதான குற்றவியல் வழக்கை ரத்து செய்தும் உத்தரவிட்டார். சிவகங்கையில் தனியார் பேருந்தை முந்தி செல்ல முயன்ற மினி பேருந்தின் படிக்கட்டில் பயணித்த மாணவன் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கையிலிருந்து சூரக்குடிக்கு தனியார் மினி பேருந்து நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தின் படிக்கட்டில் ஏனாபுரம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவன் சந்தோஷ் மற்றும் புதுப்பட்டியை சேர்ந்த சூர்யா ஆகியோர் பயணித்ததாக தெரிகிறது. ஆதம் பள்ளிவாசல் அருகே வளைவில் இடதுபுறம் திரும்பிய தனியார் பள்ளி வாகனத்தை பின்னால் வந்த மினி பேருந்து முந்தி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது பள்ளி வாகனத்தின் பின்புறம் மினி பேருந்தின் படிக்கட்டு உரசி இரு வாகனங்களுக்கு இடையே சந்தோஷ் மற்றும் சூர்யா சிக்கி காயமடைந்தனர். இதனையடுத்து இருவரும் மீட்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சந்தோஷை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். காயமடைந்த சூர்யா சிகிச்சை பெற்று வருகிறார். நாகை அருகே கோயிலில் அம்மன் அணிந்திருந்த தங்க மாங்கல்யத்தை பட்டப்பகலில் ஒருவர் திருடிச் சென்ற காட்சிகளே இவை. நாகை மாவட்டம் வடக்கு பொய்யநல்லூரில் திரௌபதி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. கோயிலுக்கு சாமி கும்பிடுவது போல பைக்கில் வந்த நபர் ஒருவர் சுற்றும் முற்றும் நோட்டம் பார்த்து கோயிலுக்குள் ஆட்கள் இல்லாததை உறுதி செய்தார். பின்னர் கோயில் கருவறைக்குள் சென்ற அவர் அம்மன் கழுத்தில் இருந்த தங்க மாங்கல்யத்தை திருடிச் சென்றார். சுமார் 1 சவரன் மதிப்புள்ள தங்க மாங்கல்யத்தை திருடும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. திருட்டு தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயிலுக்குள் நிகழ்ந்த திருட்டுச் சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டலை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் கையகப்படுத்தியதை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்நிறுவனத்தின் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சையத் அகமது சவுத் விளக்கமளித்துள்ளார். திருச்சி காஜாமலை பகுதியில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு சொந்தமான இடத்தில் எஸ்ஆர்எம் குழுமம் ஹோட்டல் நடத்தி வந்தது. குத்தகை காலம் முடிவடைந்ததை அடுத்து குத்தகை தொகை செலுத்தாத காரணத்தால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஹோட்டல் கையகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சையத் அகமது சவுத் இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக திருச்சி எஸ்ஆர்எம் ஹோட்டல் கையகப்படுத்தப்பட்டதாக கூறினார். Taken over by force is actually against the Indian Constitution guarantees under Article 14, 19 and 20. Therefore, we have filed review. We hope court would consider it. விருந்தினர்கள் தங்கியிருந்த போதே அபகரித்தது போல் நடந்து கொண்டதை எதிர்த்தே சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.
சென்னையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஆட்டோ ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பெண் ஒருவர் மோட் செயலி மூலம் லிபின்ராஜ் என்பவருடன் நட்பாக பழகியுள்ளார். ஆட்டோ ஓட்டுநரான லிபின்ராஜ் அப்பெண்ணிடம் ஆசை வார்த்தை கூறி நிர்வாணமாக வீடியோ காலில் வரவைத்து அதை பதிவு செய்து கொண்டதாக தெரிகிறது. அதைக் கொண்டு அப்பெண்ணை மிரட்டி விடுதிக்கு அழைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். தொடர்ந்து லிபின்ராஜ் அப்பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அப்பெண் விடுதிக்கு வர மறுத்துள்ளார். இதையடுத்து லிபின்ராஜ் பெண்ணின் ஆபாச படங்களை அவரது தாய்க்கு அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக பெண் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கன்னியாகுமரியில் பதுங்கியிருந்த லிபின்ராஜை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்தனர். அவர் இதேபோல் எத்தனை பெண்களை சீரழித்துள்ளார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாததால் தேவநாதன் யாதவை உடனடியாக கைது செய்யுமாறு காவல்துறைக்கு சென்னை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் பல கோடி ரூபாய் மோசடி செய்த புகாரில் நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு அவர் 3வது முறையாக ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் அக்டோபர் 30ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். மேலும் தேவநாதன் 100 கோடி ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும் என்பன போன்ற நிபந்தனைகளை விதித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் சென்னை முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவநாதன் 100 கோடி ரூபாய் வைப்புத் தொகை உள்ளிட்ட ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றவில்லை என முதலீட்டாளர்கள் சங்கம் சார்பில் முறையிடப்பட்டது. இதையடுத்து ஜாமீன் நிபந்தனைகளை நிறைவேற்றாததால் தேவநாதனை உடனடியாக கைது செய்யும்படி காவல்துறைக்கு நீதிபதி முருகானந்தம் உத்தரவிட்டார். திருபுவனம் அருகே காவல்துறை வாகனம் மோதி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள சிட்டம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் தனது மனைவி, அண்ணி மற்றும் 2 வயது மகன் என 3 பேருடன் தூக்க நிகழ்வுக்கு சென்றுவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சக்குடியை அடுத்த அதிகரை விடக்கு அருகே ராமநாதபுரம் சரக காவல் ஆய்வாளர் ஜெயராணியின் காவல் வாகனம் பிரசாந்தின் இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் 2 வயது சிறுவன் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முன்பு கூடிய பிரசாந்தின் உறவினர்கள் உடல்களை வாங்க மறுத்து காவலர்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சமும் காயமடைந்தவருக்கு 1 லட்சமும் நிதி உதவி அறிவித்து உத்தரவிட்டுள்ளார்.